ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா சும்மா இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வ்ளாகில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது குஸ்காவோட கூட நாட்டுக்கோழி சிக்கன் அரைச்ச குழம்பு, அதோட கத்தரிக்காய் சுட்ட புளிக்குழம்பு. இது 3 டிஷ்ஷு தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ யூகேயில் நல்ல ஹாட் வெதராக வந்திருக்கு. 22க்கு கிட்ட போய் கொண்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நல்ல சூடான டைம். அதனால் வெளியில் வச்சு இதை குக் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்களை வரும். இந்த குஸ்காவுக்கு தேவையான பொருட்களை வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்கள், முந்திரி எடுத்திருக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான பச்சை முந்திரி. அதோட கூட ஜாவித்திரி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், கருவாப்பட்டை, ஜிஞ்சர் எடுத்திருக்கிறேன், கார்லிக், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயோட சீட்ஸ் எடுத்துட்டு போட்டிருக்கிறேன். அதோட ஒரு லெமன் வேணும். அது பிறகு கொஞ்சம் காடமம், ஏலக்காய் வேணும், கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் அன்னாசி பூ வேணும். இங்க நான் எடுத்திருக்கிற வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஆனா நார்மலா வந்து சம்பா ரைஸ்ல தான் வந்து இதை செய்யறது. ஆனா நான் இன்றைக்கு இதை பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்ய போறேன். அதோட தேங்காய் பால் டின் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வேணுமென்றாலும் பால் எடுத்து செய்யலாம். நான் இது ஈஸிக்காக தேங்காய் பால் டின் எடுத்திருக்கேன். இவ்வளவும் வச்சுதான் இந்த குஸ்காவை நாங்க செய்யறது. ஓகே, இப்ப எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இந்த சட்டி அடுப்புல வச்சு அதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொள்ள வேணும். இப்ப நாங்க ஊத்துறது வந்து தேங்காய் எண்ணெய் தான். இப்ப இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு பாருங்க. அந்த நேரத்துல கஜு நட்ஸை போடுறேன். கஜு நட்ஸை போட்டு இந்த கஜு நட்ஸ் வந்து ஃப்ரை ஆக வேணும். இப்ப வந்து கஜு கொஞ்சம் ஃப்ரை ஆகி கொண்டு வருது பாருங்க. இது ஒரு லைட் பிரவுன் கலருக்கு இது ஃப்ரை ஆகி வர வேணும் இந்த கஜு. அந்த டைம்ல நாங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் போட வேணும். நாங்க எடுத்திருக்கிறது ரைஸ் குக்கர் கப்பால ஒரு 5 கப் எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிராம்பு, அதோட கூட ஒரு 4-5 ஏலக்காய், காடமா, அது கொஞ்சம் ஸ்டானிஸ், 2 ஸ்டானிஸ் போட்டிருக்கிறேன். அதோட கூட கருவாப்பட்டை, இதுக்கு ஏற்ற மாதிரி கருவாப்பட்டை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்ல மணமா இருக்கும். அதோட கொஞ்சம் ஜாவித்திரி, இவ்வளவு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஃபுல்லா ஃப்ரை பண்றோம். இது ஃப்ரை ஆகி கொண்டு வர நேரத்துல அதுக்குள்ள நாங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நல்ல வடிவா அரைச்சு வச்சிருக்கிறோம், கிரைண்ட் பண்ணி. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுக்குள்ள போட வேணும். ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டது வந்து கார்லிக், அதோட கூட ஜிஞ்சர், ரெண்டையும் போட்ட உடனே உங்களுக்கு அந்த மணம் வரும். நல்ல ஒரு குட் ஸ்மெல் கிடைக்கும். இதுல இது பொரிஞ்சு கொண்டு வரும்போது நாங்க சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஒனியன், வெங்காயத்தை போட வேணும். இதுக்குள்ள வெங்காயத்தையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணும். இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வரவேணும். இது நல்லா இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை அப்படியே குக் பண்ண வேணும். இது ஒரு நல்ல சிம்பிளான ஸ்வீட்டான ஒரு சாப்பாடு. இது குஸ்கா டக்குன்னு உங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு உடனே அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். சிம்பிள், வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு அப்படியே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். வரவங்க நல்ல ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் கறியோ இல்லை ஒரு கத்தரிக்காய் சுட்ட ஒரு புளிக்குழம்பு ஏதாவது வச்சுங்கன்னா அது இன்னும் அந்த காம்பினேஷன் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு இதோட சேர்த்து செஞ்சு காட்டுகிறேன். இப்போ இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆகி கொண்டு வர நேரத்தில் அதுக்குள்ள நாங்கள் வெட்டி இருக்கிற பச்சை மிளகாயை போட்டு விடுகிறோம். பச்சை மிளகாய்க்கு நான் சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். 1-2 சீட்ஸ் வந்தால் பரவாயில்ல. இந்த பச்சை மிளகாயம் போட்டோன்னே இது கொஞ்சம் நல்ல ஒரு மிளகாயோட ஸ்மெல்லும் சேர்த்து நல்ல ஒரு மணம் வரும். இதுவும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். இப்போ நல்லா இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து குக்காய் வருவதாங்க. பச்சை மிளகாய் அரைவாசி தான் வெந்திருக்கணும். மற்றது நாங்கள் விட போகிற பாலில் தான் இந்த பச்சை மிளகாய் மிச்சமாக வேணும். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலருக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வந்தால் தான் இந்த குஸ்காவுக்கு இது கணக்கான ஒரு பதமாக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் வந்து இப்போ நான் பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்ய போறேன். பாஸ்மதி ரைஸ்ல வந்து 5 கப், ரைஸ் குக்கர் கப்பால 5 கப் எடுத்தேன்.
அதுக்கு நான் எடுத்திருக்கிற பாலும் தண்ணியும் சேர்த்து 7.5 கப் எடுத்திருக்கிறேன். அதை இப்போ நான் இதுக்குள்ளே ஊற்றுறேன்னு பாருங்க. நான் தேங்காய் பால் டின் எடுத்தேன். ஒரு டின் வந்து கிட்டத்தட்ட 3 கப் ரைஸ் சுகர் கப் வந்தது. அதோட சேர்த்து தண்ணியும் எடுத்திருக்கிறேன். அப்போ 5 கப் அரிசிக்கு 7.5 கப்புண்டு வந்திருக்கு. அதோட கூட நான் இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல எடுத்து வச்சிருந்த அரிசி அதை வந்து தண்ணிக்குள்ள ஊற போட்டு வச்சிருந்தேன். அந்த அரிசை தண்ணி இல்லாம இதுக்குள்ள போடுறேன். அவ்வளவுதான். பாஸ்மதி ரைஸ்ல செய்யற நேரம் நல்ல ஒரு சாஃப்டான டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இந்த முத்துச்சம்பா ரைஸ்ல வந்து நீங்க செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து முத்துச்சம்பால செய்யல, பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்யறேன். இன்னைக்கு 5 கப் அரிசி. அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. ஏன்னா அப்புறம் தண்ணீர குவான்டிட்டி வந்து கூடிடும். அதுக்காக எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நான் ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சிருந்தேன். அந்த லெமனையும் இதுக்குள்ள போட்டுறேன். கூட லெமன் விட்டுறாதீங்க, ரெண்டா பால் வந்து திரைஞ்சு போக பார்க்கும். இது வந்து அப்படியே குக் ஆகிற வரைக்கும் நாங்க அப்படியே விட வேணும். இதுதான் எங்களுடைய இந்த குஸ்கா. குஸ்கா வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த அரிசி இந்த தேங்காய் பால்ல அப்படியே வெந்து வர வேணும். சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து குஸ்கா ரெடி ஆகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்போ இந்த மூடியை எடுக்கிறோம் பாருங்க. இது நல்லா இது ஒரு 80% இந்த ரைஸ் வந்து குக் ஆயிட்டு, குக் ஆனதுக்கு பிறகு இதை அப்படியே ஃப்ளட் ஆக்குறோம் பாருங்க. ஃப்ளட் ஆக்கிட்டு இதை நாங்க இனி தம் போட வேணும். தம் போடுறதுக்கு நாங்க கொஞ்சமா பிளம்ஸ் அதுக்குள்ள போடுறோம் பாருங்க. ரைசன்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலால கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தலையும் அதுக்குள்ள போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல அடுப்பு இருந்ததுண்டா அந்த ஹை ஃப்ளேம்ல இருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு ஆக்கி ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு விடுங்க. இப்ப இந்த குஸ்கா ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா? எல்லாம் அப்படியே ரெடியா வந்துட்டு நல்லா ஃபுல்லா எல்லாம் வெந்து வந்துட்டுது. இந்த குஸ்காக்கு காம்பினேஷனா ஒரு கத்தரிக்காய் புளி குழம்பு, அதோட கூட ஒரு சிக்கன் கறி, இது ரெண்டையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? இப்ப இந்த குஸ்கா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது ஃபுல்லா இது தேங்காய் பால்ல தான் இது வெந்திருக்கு. அதே நேரத்துல இந்த உரைப்பு, இந்த பிளம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து வரும். சரிங்களா? கணக்கா வெந்திருக்கு இந்த அரிசி. இப்ப இதுக்கேற்ற ஒரு புளி குழம்பு, அதே நேரத்துல சிக்கன் கறியை செய்வோம். எப்படின்னு பார்ப்போம். அதை இந்த குஸ்காக்கு ரெடியா ஒரு சிக்கன் குழம்பு ஒன்று செய்ய போறோம். அதுக்கு கொஞ்சமா கடல் எண்ணெய் ஊற்றி கொள்றேன். கடல் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப யூகேல வந்து நல்ல சம்மர் ஆயிட்டுது, நல்ல வெயில் இருக்கு. அதனால வெளியில வந்து சமைப்பேன்ட்டு சமைக்கிறோம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகி கொண்டு வருது. இப்போ எண்ணெய் சூடாகிற நேரம் 4-5 சினமன் பட்டை, கருவாப்பட்டை, அதோட காடமம், ஏலக்காயும் கிராம்பும் போடுறேன். அதோட பெருஞ்சீரகம், அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சமாக சின்ன சீரகம், கூட போட்டுறாதீங்க, சின்ன சீரகம் கொஞ்சமாக. அதுக்கு பிறகு ஜிஞ்சர், அதுக்கு பிறகு கார்லிக், உள்ளி எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ இது கொஞ்சம் குக் ஆகி கொண்டு வருது பாருங்க. இந்த நேரத்தில் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஒனியனை போடுறேன். அதையும் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். நல்லா அது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது மண்சட்டியில் வந்து சமைக்கிற நேரத்தில் இது நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் தான். என்னுடைய ஹஸ்பண்ட் எப்போவுமே வீடியோ எடுக்கிறதுனால அவரை நீங்கள் பார்க்க இயலாது. இந்த தடவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
வதங்கி கொண்டு வருது. இந்த நேரத்தில் தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ இன்றைக்கி 28 UKயோட டெம்பரேச்சர், அதனால் நாங்கள் வெளியில் வச்சு சமைக்கலாம் வந்து வலிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஃபுல்லாக இப்படி வதக்கி போட்டு இதை மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுப்போம். இல்லை அம்மிக்கல்ல அரைச்சிங்கன்னா கூட ஓகே. இப்போ அப்படியே ஃபுல்லாக இதை தக்காளி பழமும் ரெண்டு கொண்டு வாரணம் இருக்குது. இந்த கஜு நட்ஸை போட்டு விடுவேன். இந்த கஜு நட்ஸ் வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும். அது அப்படியே ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து திக்காது. ஒரு 2 to 3 minutes. அதோட இந்த மிக்சரை அப்படியே ஃபுல்லாக நாங்கள் அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக நான் அப்படியே இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுக்கிறேன். இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதே சட்டியில் நாங்கள் எண்ணெயை போட்டு வெங்காயத்தை தாளிக்க வரும். அதுக்குள்ளே நான் இதை பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவேன். வேணுமெண்டா ஒரு சொட்டு தண்ணி விட்டு அரைச்சி கொள்ளுவேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஹீட் ஆகினதில் அதுக்குள்ளே கொஞ்சமாக கடுகு, அதோட சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், உளுத்தம்பருப்பு, அதோட ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொள்கிறேன். தாளித்து கொண்டு வர்ற நேரத்தில் நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த சிக்கன் அதுக்குள்ளே போடுறேன். இந்த மேரினேட் பண்ணுற நேரத்தில் இதுக்குள்ளே தயிர், யோகர்ட், அதோட கூட சில்லி பவுடர், உப்பு, மஞ்சள் இவ்வளவும் போட்டு இதை மேரினேட் பண்ணியிருக்கோம். அப்படியே போடுறேன். இதுக்குள்ள போட்டுட்டு இந்த பேசின் இதெல்லாம் இந்த வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துளி தண்ணியும் அதுக்கு ஊற்றி கொள்ளலாம். இப்போ இது கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ இறைச்சி கறி நல்லா கொதிக்குது, தண்ணி விட்டுருக்கேன். நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இதுக்குள்ளே விட்டு தான் நான் விற்கிறேன். இப்போ நான் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தால் அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே போடணும். இப்போ போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக அப்படியே அவிய விடணும். இந்த பேஸ்ட்டை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து கிரைண்ட் பண்ணும்போது நான் இதுக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அரைச்சேன். அதனால தான் இது ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையாக அதையும் போட்டு அரைச்சேன்னா இந்த பேஸ்ட்டையும் அப்படியே ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் தான் தண்ணி விட்டு அரைச்சேன்னா இதையும் அப்படியே இதோட சேர்த்து இறச்சி விடணும். எல்லாம் அப்படியே அந்த தண்ணியில் அந்த ஜூஸில் ஃபுல்லாக குக் ஆகும். நாங்கள் இந்த சிக்கனை மெரினேட் பண்ணுற நேரத்துலையே உப்பு போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் இது கொஞ்சம் அவியிற நேரத்தில் உப்பு காணுமான்னு பார்த்து போட்டு உப்பு வேணுமெண்டா போட்டு விடுங்க. இது கொஞ்சம் இந்த நாங்கள் அரைச்ச இந்த பேஸ்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்து அது குக்காக இருந்தது. இருந்தாலும் அது இந்த இறைச்சோடு நின்று ஒரு தடவை நல்ல வடிவாக அவியட்டும். அதே ஒரு தடவை அந்த லிட்டை போட்டு மூடி அவிய விடுவோம். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்ல வடிவாக குக் ஆகி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு பெரிய லெமன், இந்த லெமன் ஜூஸை வந்து அதுக்குள்ளே விடுவோம். இப்போ எங்களுடைய இந்த சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு. நாட்டுக்கோழியில் தான் இந்த சிக்கனை செஞ்சுருக்குறோம். அரைச்சி எல்லாம் போட்டிருக்கு. ஸ்பைசி திங்ஸ் எல்லாம் தாளித்து அரைச்சி போட்டு செஞ்சுருக்கோம். இதில் டேஸ்ட், இந்த உப்பு உரைப்பெல்லாம் இப்போ டேஸ்ட்டாக சரியாக இருக்கான்னு ஒருக்கா பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது மக்களே. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நேரத்தில் கத்தரிக்காய் சுட்ட புளிக்குழம்பு அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இறைச்சி குழம்பு முடிஞ்சு
இந்த கத்தரிக்காவையும் ஒரு தடவை சுட்டு பார்ப்போம். இந்த கத்தரிக்காய் சுட்ட புளிக்குழம்புக்கு கத்தரிக்காவை இதில் அடுப்பில் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரில் மாதிரி வச்சுட்டு வைக்கிறேன். இந்த கத்தரிக்காயில் சில பீப்புள் வந்து எண்ணெய் தடவிட்டு வைப்பாங்க. நான் ப்ளைனாக தான் வச்சுருக்கிறேன். கத்தரிக்காய் ஃபுல்லாக சுடுபட வேணும். கத்தரிக்காய் அப்படியே சுடுபடுது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக திருப்பி விட்டு நெருப்பில் வந்து இந்த கத்திரிக்காயை அப்படியே ஃபுல்லாக சுட்டு எடுக்க வேணும். இப்போ இதை நல்லா அது சுடுபட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கருப்பாக அந்த இது அப்படியே வெந்து வரணும். அந்த மேலால் இருக்கிற தோல் வந்து சுட்டு வரணும் பார்த்தீங்களா? இப்போ இது சுட்டு வந்ததுக்கு பிறகு இதில் இருக்கிற அந்த மேலால் இருக்கிற அந்த கருப்பு தோலை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த பிளாக் இது முழுதையும் அப்படியே உரிச்சு எடுக்கணும் வடிவா. நான் இந்த பிளாக் இதை இந்த கையில் அப்பிருமென்ட்டு க்ளவுஸ் போட்டுட்டு செய்கிறேன். பார்த்தீங்களா? அப்படியே உள்ளுக்குலாம் அந்த சதை கட்டி அப்படியே இருக்கு. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அந்த முழு காபனையும் உரிச்சு எடுங்க. உரிச்சு எடுத்து போட்டு அதை வடிவாக கழுவியும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்டா ஒரு கொஞ்சம் கூட அந்த காபன் இருக்கக்கூடாது. இதை நான் அடுப்பில் சுட்டேன். நீங்கள் வேணுமெண்டா கேஸ் அடுப்பாக இருந்தால் கேஸில் கூட வடிவாக சுட்ட எடுக்கலாம். இந்த சுட்டுட்டு இப்படி செய்கிற நேரத்தில் அது நல்ல டேஸ்ட்டாக வரும். இதுங்களா? அப்படியே அந்த ஈஸியாக கலட்டக்கூட மாதிரி இருக்குது பாருங்க. இது ஒரு தடவை நல்லா தண்ணியும் போட்டு வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நல்லா கழுவிட்டேன். கழுவி போட்டு இதை ஒரு தடவை நல்லா அப்படி பிசைஞ்சு விடுறேன். இது பிசைஞ்சு விடுற நேரத்துலேயே வந்து இதுக்குள்ளே கத்தரிக்காய் சில நேரத்தில் அந்த பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள் இருந்தால் அதை பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஹொட்டாக இருக்குது எனக்கு, அதனால் பிசைய இயலாமல் இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு செஞ்சால் அது ஈஸியாக செய்யலாம். இதில் ஒரு நல்ல மத்து இருந்ததுண்டா அதை வச்சு கூட நீங்கள் வடிவாக கடைஞ்சி விடலாம். நான் இது கையாலேயே இதை அப்படியே பிசைஞ்சு விடுகிறேன். இதனால் ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு இது. இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த புளியையும் நல்லா திக்காக இந்த புளியையும் இதுக்குள்ளே விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு. கத்தரிக்காய் புளித்தோக்குக்கு கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கடலெண்ணெயை விட்டுட்டு தாளிக்கிறதுக்கான எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவேன். கடுகு, அதோட கூட சின்ன சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பமில்லை, ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப், அதோட கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அதோட கூட ட்ரை சில்லி செத்தலை வந்து நீளமாக வெட்டிட்டு அதுக்குள்ள இருக்க சீட்ஸை எடுத்துகிட்டு வச்சுருப்பேன். அதையும் போட்டு அவ்வளோத்தையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கி கொள்ளணும். இது அப்படியே ஃப்ரை ஆகி கொண்டு வருது பாருங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும். இதுக்கு வேணுமெண்டா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மலான பாம்பே வெங்காயம் தான் போட்டிருக்குறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் கூட வரும். நல்லா குக்காகி கொண்டு வரும்போது இதுக்குள்ளே ஒரு 1/4 பிஞ்ச் டர்மரிக் மஞ்சள் போடுறேன். அதையும் நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து பிரட்டிட்டு அந்த மஞ்சள்ற மணம் ஒரு 2 மினிட்ஸில் அது போனதுக்கு பிறகு நாங்கள் புளி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த கத்தரிக்காய் இந்த மிக்சரை அதுக்குள்ளே அப்படியே போடுறோம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறோம். எங்களுடைய இந்த கத்தரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகுது பாருங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் அடுப்பில் வச்சு தான் சுடணுமெண்டு இல்லை, கேஸ் குக்கரில் கூட சுட்டுட்டு நல்ல வடிவாக அந்த மேலே இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணி போட்டு
இந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு தடவை நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறோம். சரிங்களா? இவ்வளோ நல்லா வந்திருக்கண்டு. தேவையான அளவுக்கு உப்பு புளி ரெண்டையும் அந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கொள்ளுங்க. அதை நசிச்சு அதை மசிச்சு எடுப்போம் தானே, அந்த டைம்லையே உப்பும் புளியும் இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம். வந்து சிக்கன் கறி, அதோட கூட இங்கே கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, நல்லா சூடு பறக்க பறக்க சாப்பிட்டு பார்ப்போம் குஸ்காவுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. வா, நல்ல டேஸ்டாக இருக்குண்ணா. சாப்பிடுவா. Very nice.